இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஹேர் டை வீடியோ தான். இந்த ஹேர் டைய 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணுங்க. அப்பதான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டைய நம்ம நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செய்யறோம். அதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது. நல்ல ஒரு கருகருன்னு நீண்டல் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். வெள்ளை முடிகள் எல்லாமே சீக்கிரமாவே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இது எந்த வயசுக்காரங்க வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாங்க. 100% சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இது. அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஆளி விதை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கும். நம்மளுடைய முடியை வந்து எப்பயுமே கருமையாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஒரு 2 கொதி கொதிக்கிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தேவை அப்படின்னா நம்ம இதில் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால இன்னுமே நம்மளுக்கு ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். நான் 1 ஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு பூரா அப்படியே வந்து இரும்பு கடாயிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நைட்டு பூரா வச்சாச்சு. கலர் பாருங்கள் எப்படி நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. வெந்தயம்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ஓவர் நைட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை தண்ணி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணி ஓரமாக இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம வடிகட்டணும் இல்லையா, இந்த வெந்தயம் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இதில் வெந்தயம் போட்டிருக்கோம், ஆளி விதை சேர்த்துருக்கோம், கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இதை வந்து நம்ம வேக வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணால் இந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து வடிகட்டிக்கணும். ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதே வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்க, நல்லா ஒரு திக்கான ஒரு டிகாஷன் கிடச்சிருக்கு இல்லையா. இப்போது இதில் தான் நம்ம வந்து ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக போட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் இல்லையா. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். அடுத்த பொடி பார்த்தீங்க அப்படின்னா கடுக்காய் பொடி. கடுக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கருஞ்சீரக பொடி. நான் வந்து 1 டீஸ்பூன் கிட்ட இருக்கு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு நீங்க கணக்கு பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பொடி என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா அவுரி பொடிங்க. அவுரி பொடியும் மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா, அவுரி பொடி வந்து ஒரு 4 டீஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கணும். 1க்கு 2 விதத்துல வந்து நம்ம எப்பயுமே அவுரி பொடியை நம்ம சேர்க்கணும். பாருங்க சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படின்னா நம்ம அந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிச்சம் இந்த தண்ணியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். மழைக்கு திறந்து வச்சதுனால எல்லா பொடிகளுமே கட்டி கட்டியா ஆயிடுச்சு. இந்த கட்டிகள்லாம் இல்லாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து நம்ம தேய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு கட்டிலாம் இல்லாம ஸ்மூத் ஆயிடும். இப்போ இதை நம்ம வந்து மாசத்துல 2 வாட்டி இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரணுங்க. கண்டிப்பா மாசத்துல 2 வாட்டி நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு நல்ல ஒரு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ஹேர் டை வந்து நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான் இல்லையா, அதனால உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது. அது மாதிரி சளி பிடிக்கவும் பிடிக்காதுங்க. அப்படி சளி பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பா இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. நீங்க உங்களுக்கு வந்து அவுரி பொடி சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க இதுல வந்து கத்தா பொடி, அன்னபேதி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு 100% சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்குங்க. ஆனா மாசத்துக்கு 2 வாட்டி இந்த ஹேர் டைய தயாரிச்சு ஃப்ரெஷ்ஷா தயாரிச்சு நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும். இந்த ஹேர் டே வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணிடலாங்க. உடனே அப்ளை பண்ணிட்டு இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஷாம்பு போட்டு முடியில வந்து சுத்தமா எண்ணெய் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டேயை வந்து அப்ளை பண்ணிருங்க. ஹேர் டே அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம், மினிமம் 1 ஹவர் கண்டிப்பா வைக்கணும். மேக்சிமம் உங்க 2 ஹவர்ஸ் நீங்க வச்சுட்டு நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா மாசத்துக்கு 2 வாட்டி இந்த ஹேர் டே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான நரைமுடி பிரச்சனை இருந்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா இளநரை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வயசானவங்களுக்கு நரைமுடி வந்தாலும் சரி, கொஞ்ச நாள்லயே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்குங்க. நல்ல ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி இந்த ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிக்கணும். மிச்சம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த ஹேர் டேயோட தண்ணி, இதை வந்து நீங்க தலை அலசறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தலையை மட்டும் இதுல வந்து நீங்க நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு நீங்க இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு முடியை வந்து நல்ல வளர்க்கறதுக்கு, அதாவது நல்ல லாங் ஹேரா கருகருன்னு வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி மாசத்துல 2 வாட்டி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.